இவனுங்கள் எல்லாம் ஒரு ஆசிரியரா? படிக்கிறதுக்காக நம்பி படிக்கிறதுக்காக மேலதிக வகுப்புக்காக அனுப்புன ஒரு பொம்பளை புள்ளிய, படிக்கிற ஒரு மாணவிய சாராயத்தை கொடுத்து ஒரு கேவலமான ஒரு செயலுண்ட ஒரு ஆசிரியர் செஞ்சிருக்கு. இப்ப என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, உகாண்டால கொண்டு போய் பதுக்கி இருக்க அது இதுன்னு சும்மா எக்கச்சக்கமான பொய்யான விஷயங்களை கதைக்கிறீங்க. உண்மையாக இருந்தா நிரூபிங்க. நிரூபிக்க முடியுதா? இன்றைக்கு தம்பியை கைது செய்த நீங்க உங்களால நிரூபிக்க முடிஞ்சிச்சா? எங்க ஆதாரங்க? அப்ப என்ன செய்யறீங்க? ஒரு பொறுப்பவா இந்த தலைவர் போல நடந்து கொள்ளுங்க. காரணம் என்னன்னா, ஒரு ஆட்டுக்கு அந்த நாய் கடிச்சிருக்கு, அந்த காரணத்தினாலதான் இதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு அந்த பெண், அந்த அக்காவை பாத்தீங்கன்னா இன்றைக்கு கைது செய்துட்டாங்க. அது ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு பிணையில விடுதலை செய்யப்பட்டிருக்கு. அப்ப அதுக்கு நீதவான் என்ன சொல்லியிருக்காருண்டா, ஏன் பிணையில விடுதலை செய்யப்பட்டிருக்கிறேன்னா அதுல ஒரு நிபந்தனையோட தான் விடுதலை செஞ்சிருக்காங்க. இலங்கையை தவிர்த்து வேற எந்த ஒரு நாட்டுக்கும் போக முடியாது அப்படின்ற ஒரு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஒரு தமிழ் இளைஞனினுடைய பொடியனினுடைய அப்பாவை மம்பட்டியால் அடிச்சு கொண்டுட்டு, ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தமிழ் பொடியன் ஒரு சிங்கள ஒரு பொம்பளை புள்ளைய பாத்தீங்கன்னா காதலிச்சிருக்காங்க. அப்ப திருமணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்காங்க. தகுந்த போதிய ஆதாரங்கள் பாத்தீங்கன்னா அரசின் தரப்புல இருந்து நிரூபிக்கிறதுக்கு தவறி இருக்கிறாங்க. இப்ப நேற்றைய தினத்துக்கு முதல் வரைக்கும் எப்படி இருந்தது? போதிய ஆதாரங்கள் எல்லாம் இருக்கு, அதனாலதான் கைது செய்தனாங்க. ஆனா இன்றைக்கு நீதிவான் என்ன சொல்றேன்? ஆதாரங்கள் போதாது, அதனால அவரை பிணையில விடுதலை செய்யலாம் என்று. அப்ப என்ன நடக்குது? இவனுங்கள் எல்லாம் ஒரு ஆசிரியரா? படிக்கிறதுக்காக நம்பி படிக்கிறதுக்காக மேலதிக வகுப்புக்காக அனுப்புன ஒரு பொம்பளை புள்ளிய, படிக்கிற ஒரு மாணவிய சாராயத்தை கொடுத்து ஒரு கேவலமான ஒரு செயலுண்ட ஒரு ஆசிரியர் செஞ்சிருக்கு. இப்ப என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது வேற எங்கேயும் இலங்கையில இல்லாம ஏதாவது வெளிநாட்டுல நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல, இலங்கையில ரத்னபுரி மாவட்டத்துல அந்த சம்பவம் நடந்திருக்கு. மேலதிக வகுப்புக்காக ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க, ஒரு பொம்பளை புள்ள படிக்கிற மாணவி பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியர்கிட்ட படிக்கிறதுக்கு போயிருக்காங்க. படிச்சுட்டு திரும்பி வீட்டை வரும்போது பின்னேரம் அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்ல வந்து இறங்கியிருக்காங்க. இறங்கும் போது நிக்க இல்லாம தள்ளாடி, சும்மா தள்ளாடி பாத்தீங்கன்னா வந்து அப்ப அந்த இடத்துல உள்ள அந்த ஊர் மக்கள் பார்த்துட்டு, என்னடா அந்த தங்கச்சி ஒரு வித்தியாசமா இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்திருக்காங்க. பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதுக்கு கதைக்கிறதுன்னு தெரியல, நிக்கவும் முடியல, குடி போதை, சாராயம் குடித்து போதையில் இருக்காங்க. அப்ப யார் உள்ள இருக்கிறது, கார் உள்ள இருக்கிற எட்டி பார்த்தா அந்த படிச்சு கொடுக்குற ஆசிரியர் சார். அந்த மனுஷனுக்கும் பாத்தீங்கன்னா நிதானம் இல்லை. அவரும் குடிச்சு வெறிச்சு அவரும் வந்து பாத்தீங்கன்னா மோசமான நிலைமையில இருக்கு. பாருங்க, குடிச்சு போட்டு ஒரு வாகனத்துல ஒரு கார்ல வந்து இருக்கிறாங்க. ஒரு நம்பி ஒரு புள்ளைய வந்து படிக்கிறதுக்கு அனுப்புனா அந்த புள்ளையும் பொறுப்பா இல்லை, அந்த ஆசிரியராவது பொறுப்பா இருக்கணும், அவரும் பொறுப்பு இல்லை. எப்படி ஒரு கேவலமான இந்த போதைகளுக்கு ஒரு சாராயத்துக்கு அடிமையாகிற ஒரு சமூகமா மாறிக்கொண்டிருக்கு பாருங்க. கவனமாக இருங்க பெற்றோர்களே. இன்னொன்று பாத்தீங்கன்னா, அதே ரத்னபுரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் இளைஞனை, ஒரு சிங்கள மொழி பேசக்கூடிய ஒரு தாத்தா ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் இளைஞனினுடைய பொடியனினுடைய அப்பாவை மம்பட்டியால் அடிச்சு கொண்டுட்டு, ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தமிழ் பொடியன் ஒரு சிங்கள ஒரு பொம்பளை புள்ளைய பாத்தீங்கன்னா காதலிச்சிருக்காங்க. அப்ப திருமணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்காங்க. அப்ப ரெண்டு வீட்டுக்குமே விருப்பம், அந்த பொடியண்ட வீட்டுக்கும் அந்த தங்கச்சிட வீட்டுக்கும் விருப்பம். ஆனா அந்த தங்கச்சிட வீட்டினுடைய தாத்தாவுக்கு விருப்பம் இல்லை. அப்ப என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா வந்து அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு, அவருக்கு விருப்பம் இல்லை. அப்ப அந்த எதிர்ப்பையும் தாண்டி பாத்தீங்கன்னா ரெண்டு வீட்டு பக்கமும் ஓகே தானே, சம்மதம் தானே அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து திருமணம் முடிக்காமலே ஒரே வீட்டுல இருந்திருக்காங்க. அதுவும் வந்து அவருக்கு பயங்கர கோபம். அப்போ ஒரு சிரமதானம் உண்டு அவங்களோட ஊர்ல ரத்னபுரி மாவட்டத்துல நடந்திருக்குது. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பொடியண்ட அப்பாவும் வந்திருக்கிறார், இந்த தாத்தாவும் வந்திருக்கார். ஒரு வாய்த்தக்கமாகி மம்பட்டியால் அந்த தாத்தா வந்து அந்த பொடியண்ட அப்பா அடிச்சு கொண்டுட்டு, யோசிச்சு பாருங்க என்னத்த சொல்றது. இப்படி எக்கச்சக்கமான சம்பவம் நடக்குது. இன்னொன்று வந்து நாங்க நேத்து வாய் வலிக்க கத்தி இருந்தாங்க. ஒரு நாயோண்ட தூக்கு தண்டனை கொடுத்து வந்து தூக்கு மாட்டி ஒரு கொடூரமான ஒரு சம்பவத்தை செஞ்சு கொண்டுட்டாங்க. காரணம் என்னன்னா, ஒரு ஆட்டுக்கு அந்த நாய் கடிச்சிருக்கு, அந்த காரணத்தினாலதான் இதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு அந்த பெண், அந்த அக்காவை பாத்தீங்கன்னா இன்றைக்கு கைது செய்துட்டாங்க. அது ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன் அப்படின்னா, நாங்களும் நிறைய விஷயத்த கதைக்கிறோம். நேற்றைய தினம் ஒரு விஷயத்த கதைச்சிருக்கிறோம். எங்கட வீடியோக்களையும் பார்த்தாங்களோ தெரியல. இந்த கைது நடந்ததுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா இந்த மாதிரியான குற்றங்கள் செய்யறவங்க கட்டாயம் தண்டிக்கப்பட வேண்டும். அப்பதான் மற்றவங்க செய்ய மாட்டாங்க. ஸோ இன்னொன்று பாத்தீங்கன்னா வந்து அந்த தண்டனையை கொடுத்தாங்க இணக்க சபை. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க நேற்றைய தினம் கதைச்சிருப்போம். இது உத்தியோகபூர்வமான இலங்கையில பதிவு செய்யப்பட்ட ஊடகத்திலிருந்து பெறப்பட்ட செய்தியை தான் நாங்க கதைச்சிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த முன்னாள் அதிபர் 2 பேரும் ஒரு போஸ்ட்மேனினுடைய மனைவியும் தான் அந்த இணக்க சபையில நீதிவானாக இருந்த அந்த தீர்ப்பை கொடுத்திருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா வந்து நாங்க சொல்லியிருந்தாங்க என்னன்னா, அந்த நாய்க்கு தூக்கு தண்டனையை கொடுத்து அந்த புகைப்படத்தையும் அவங்க அனுப்பணும், அவங்க தான் அதை கொடுத்தாங்க அப்படின்னு நாங்க பார்த்தோம். ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா அது உண்மையா பொய்யா அப்படின்னு சரியா எங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன் அப்படின்னா அந்த அக்கா மட்டும் தானே கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்ப அந்த தீர்ப்பை கொடுத்தவங்க ஏன் கைது செய்யப்படையில? அப்போ ஒரு விஷயம், அந்த ஊடகத்துல சொல்லப்பட்டது ஒன்று பொய்யா இருக்கு. அப்படி இல்லை அப்படியா இருந்துச்சுன்னா ஏன் அவங்க கைது செய்யப்படுது?
அதையும் பார்க்கத்தானே வேணும். ஸோ அது ஒரு விஷயம். இன்னொன்று பாத்தீங்கன்னா மஹிந்தட மகன் இன்றைக்கு பிணையில விடுதலை செய்யப்பட்டிருக்கு. அப்ப அதுக்கு நீதவான் என்ன சொல்லியிருக்கிறேன்டா, ஏன் பிணையில விடுதலை செய்யப்பட்டிருக்கிறேன்னா அதுல ஒரு நிபந்தனையோட தான் விடுதலை செஞ்சிருக்காங்க. இலங்கையை தவிர்த்து வேற எந்த ஒரு நாட்டுக்கும் போக முடியாது அப்படின்ற ஒரு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இப்ப ஏன் அவங்க பிணையில விடுதலை செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குன்னா, தகுந்த போதிய ஆதாரங்கள் பாத்தீங்கன்னா அரசின் தரப்புல இருந்து நிரூபிக்கிறதுக்கு தவறி இருக்கிறாங்க. இப்ப நேற்றைய தினத்துக்கு முதல் வரைக்கும் எப்படி இருந்தது, போதிய ஆதாரங்கள் எல்லாம் இருக்கு, அதனாலதான் கைது செய்தனாங்க. ஆனா இன்றைக்கு நீதவான் என்ன சொல்றேன், ஆதாரங்கள் போதாது, அதனால அவரை பிணையில விடுதலை செய்யலாம் என்று. அப்ப என்ன நடக்குது? அப்ப பசீல் ராஜபக்ச பாத்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா, நாமல் ராஜபக்ச மஹிந்த மகன் அவர் என்ன சொல்றேன்டா, சும்மா இறங்கி அடிக்கிறேன், அரசாங்கத்துக்கு சும்மா சவால் கொடுக்கிறேன், நீங்க கைது செய்யுங்க, கைது செய்யாம போங்க, எதையும் செய்யுங்க, ஆதாரத்தோட சரியா நிரூபிங்க. சும்மா மக்களுக்கு படம் காட்டுறதுக்காக பயந்து உங்களை நாட ஒரு நல்ல பாதையில கொண்டு போறதுக்கு முடியாம மக்களை இந்த பக்கம் திசை திருப்புறதுக்கு பார்க்காதீங்க. நீங்க தேர்தலுக்கு முதல் என்னென்ன சொன்னீங்க அதெல்லாம் செஞ்சு காட்டுங்க. அதை விட்டுட்டு உகாண்டால கொண்டு போய் பதுக்கி இருக்க அது இதுன்னு சும்மா எக்கச்சக்கமான பொய்யான விஷயங்களை கதைக்கிறீங்க. உண்மையாக இருந்தா நிரூபிங்க. நிரூபிக்க முடியுதா? இன்றைக்கு தம்பியை கைது செய்த நீங்க உங்களால நிரூபிக்க முடிஞ்சுச்சா? எங்க ஆதாரங்க? அப்ப என்ன செய்யறீங்க? ஒரு பொறுப்பவா இந்த தலைவர் போல நடந்து கொள்ளுங்க. இப்படி சும்மா விலாசி தள்ளி இருக்கு. இப்படி பாத்தீங்கன்னா பாக்குற மக்கள் நீங்க சொல்லுங்க. நாங்களே சொன்னாங்க 2-3 நாளையில அவர் விடுதலை செய்யப்பட்டுலாம், பெரிய ஒரு விஷயம் இல்ல, அவங்க சிரிச்சு கொண்டிருக்காங்க. அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்டு கொண்டு போகும்போதும் சும்மா சிரிச்சு கொண்டுதான் இருக்குது, வரும்போதும் பாத்தீங்கன்னா சும்மா சிரிச்சு கொண்டுதான் இருக்கு. ஏதோ ட்ரிப் போன மாதிரி இருக்கு. அவங்களுக்கு அது பெரிய விஷயமே இல்லை, சும்மா அலட்டிக்கொள்ளாம இருக்கிறாங்க. அப்ப பாக்குற மக்கள் நீங்க சொல்லுங்க. ஆனா இந்த படிக்கிற தங்கச்சி இருக்காங்க மாணவி, அது சாராயத்தை கொடுத்து இந்த மாதிரியான ஒரு செயல் செஞ்சிருக்காங்க. மிக மிக கண்டிக்கத்தக்க ஒரு மோசமான செயல். வீட்டுல இருக்கிறவங்க கூட பொம்பளை பிள்ளைகளா இருக்கலாம், யாராவது இருக்கலாம், சின்ன பிள்ளைகளா இருக்கலாம், படிக்க அனுப்பும் போது மிக மிக கவனமாக இருங்க பெற்றோர்களே. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மோசமான சமுதாயத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதுதான் உண்மை. கஞ்சா, கசிப்பு, டெப்லெட், ஐஸ் போதை, இந்த எக்கச்சக்கமா கண்ணுக்கே தெரியாத எவ்வளவோ போதைப் பொருட்கள் நம்ம வாழ்ற சூழல்ல வந்துட்டு சமூகத்துல. அதனால கவனமாக இருங்க. இதை தான் சொல்ல முடியும். உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. நன்றி.